ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டைம் வித் சர்லி சேனல்ஸ். அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் அண்ட் மேஸ் தான். அதுவும் பார்ட் 2 பார்க்க போகிறோம். என்னடா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்ட் 2ன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்களா, அவுட் ஆகிட்டேங்க. என்ன பண்ணுறது? அதனால தான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி, ஓகே. ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம கஷ்டப்பட்டு வாய்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். போன தடவை வந்து ஹாஃப் தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது. இந்த தடவை பார்த்திங்கன்னா ஃபுல் வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து போன தடவை 10வது தடவை நான் ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து மறந்தே போயிட்டேன் பார்த்தீங்களா. எல்லாருக்குமே வந்து விஷ் யூ ஆல் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2025 அண்ட் 2024 வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோட ஒரு மோஸ்ட் ஆஃப் த ஃபேவரட் இயரு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு 2023 அண்ட் 24 ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக எனக்கு 23 வந்து ஏன் பிடிச்சிருந்ததுன்னா, லைக் எனக்கு பிடிச்சிருந்தது ஏன்னு தெரில. பட் எனக்கு 2024 வந்து எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இல்லை. ஏன்னா வந்து நான் ஸ்விம்மிங் கிளாஸ் போனேன், ஸ்கூல் போகிறேன். அவ்வளோதான், 2 மட்டும்தான் ஆக்சுவலாக நான் போயிட்டுருந்தேன். அதுவும் இல்லாமல் வந்து ஆனுவல் லீவில் தான் நான் வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் போனேன். அதுக்கடுத்து வந்து ஸ்விம்மிங் போகல. நான் வெறும் வந்து டியூஷன் கூட நான் போகல, ஸ்கூல் மட்டும்தான் போகிறேன். ஸ்கூல் மட்டும் போய் என்னத்தை நம்ம பண்ணுறது? ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க 4 மினிட்ஸ்க்கு. லைக் அது பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம ஒரு 4 மினிட்ஸ்க்கு தான் 2024 வாழ்ந்துருக்குமா. ரொம்பவே ஒரு சேட் மூமெண்ட்டாக தான் இருந்தது எனக்கு. நேற்று வந்துட்டு பார்த்திங்கன்னா 12 o'clock நாங்கள் எப்போயுமே நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா, லைக் எங்கள் ஃபேமிலியோட ட்ரெடிஷன் சொல்கிறேன். நாங்கள் வந்து எப்போயுமே 12 o'clock எந்திரிச்சிருப்போம். நிறைய பேர் பண்ணுவாங்க இதை. நாங்கள் எப்போயுமே 12 o'clock வரை எந்திரிச்சிருந்து, யாரோ ஒருத்தவங்க வந்து 12 o'clock ஆகிடுச்சின்னு சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து லட்டு சாப்பிட்டு வெளிலெல்லாம் போய் வந்து வாசல் போய் ஸ்ட்ரீட்டில் போய் கத்துவோம், ஹாப்பி நியூ இயர் 2025ன்னு. இது கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். பட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ட்ரெடிஷன். எங்கள் ஃபேமிலி வந்துட்டு இப்போ இது பண்ணி நாங்களும் இன்னுமே வந்து அது இது பண்ணிகிட்ருக்கோம். லைக் வந்து எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கனால நான் வந்துட்டு மெதுவாக தான் பேசுவேன். ஏன்னா வந்து நான் எல்லாரும் ஆள் நடமாட்டம் இருக்கிற ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து சவுண்டு வந்து கேட்டுச்சுன்னா அவங்க உள்ளே வந்துடுவாங்க. ஸோ வந்து அதுவும் இல்லாமல் வந்து நான் வந்து நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, யாருக்கும் நான் தெரியாமல் வந்து சேனல் பண்ணுறேன். நான் வந்து உங்ககிட்ட சொன்னேனான்னு கேட்காதீங்க. எனக்கு வந்து நான் வந்து என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சிலது மட்டும் உங்ககிட்ட கொடுக்குறேன். இது வந்து நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, அதை தான் வந்து நிறைய பேர் வந்து நான் யார்கிட்டையும் சொல்லாமல் வந்து பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறீங்க யூடியூப் சேனலில். அது இல்லவே இல்லை. நான் வந்து எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் தெரியும் நான் யூடியூப் சேனல் பண்ணுறது. ஸோ எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு தான் இந்த கரியருக்குள்ளே நான் வந்திருந்தேன். பட் வந்து நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நான் வந்து கிரிஞ்சாக பேசுகிறேன்னா கண்டுக்காதீங்க ப்ளீஸ், ஓகேவா? ஓகே, பாருங்கள் கொஞ்சம் நேரம் கேம் ப்ளே. நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகல, நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து பாருங்கள் கொஞ்சம். நான் உண்மையாலுமே ஸ்கிப் பண்ணல, ஓகேவா? நான் ஸ்கிப் பண்ணல. நான் வந்து ஆக்சுவலாக அது அப்படியே ஓடுத்து, நான் வந்து அதை அப்படியே விட்டுட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப பேசினா உங்களுக்கே காண்டாகும்ல. ஓகே, இந்த ஏவ்லன் வந்து ஆக்சுவலாக வந்து ஆம்பளையா பொம்பளையானே என்னது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து எப்படி இருக்கா பாருங்கள், ரொம்ப அசிங்கமாக இருக்கா. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இந்த தடவை வந்து நான் வந்து ஏதோ எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா எழுதினேன். ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்லாம் லீவ் கூட அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சுங்க. 23rd 22 விட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு லீவே. 24 இப்போ வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் 2025ஓட ஃபர்ஸ்ட் டே. இன்னும் நான் குளிக்க கூட இல்லை. எனக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது தான் முக்கியம். வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண வந்தாச்சு. நாளைக்கு குளிச்சுக்கலாம். இல்லை அதெல்லாம் இல்லை, நீ குளிச்சிருவேன் போய். இப்போ வந்து டைம் என்ன தெரியுமா, 10:16 ஆகுது. 10:16 தான் ஆகுது, ஓகேவா? 8% தான் சார்ஜ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து கண்டிப்பாக இது பண்ணணும். ஓகே, காயின்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டே போவோம். ஆக்சுவலாக நான் இனி பிரேக்ஃபாஸ்ட் கூட நான் சாப்பிடல. காஃபி குடிச்சிட்டு வந்து நான் எந்திரிச்சிட்டேன். ஒரு 8 o'clock. எனக்கு வந்து லீவ் அப்போ சீக்கிரமாக முழிப்பு வந்துடும். உங்களுக்கு எப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் க்ரீன் ஹார்ட் போடுங்க, ஓகேவா? ஸோ அதுதான் எனக்கு வந்து கரெக்டாக லீவ் இருக்கிற நேரத்தில் சீக்கிரமாக முழிப்பு வந்துடும். லீவ் இல்லாமல் ஸ்கூல் இருக்கிற நேரத்தில் எவ்வளோ தூங்குவேன் தெரியுமா?
அதுவும் இல்லாமல் வந்து அன்றைக்கி அன்றைக்கி வந்து ஸ்கூல் அப்படின்னு நினச்சிட்டு லீவ் ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மா போட சொல்லியிருப்பாங்க இல்லையா சைக்கு புரியுது அவங்களுக்கு. அது அன்றைக்கி வந்து ஸ்கூல் நம்ம நினச்சிட்டு தூங்குவோம், அவ்வளோ நேரம் தூங்குவோம். அதுக்கடுத்து மெசேஜில் லீவுன்னு அனுப்பிட்டாங்கன்னா இந்த உலகத்துலேயே நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியான பர்சனாக இருப்போம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் வந்து ஆக்சுவலாக லீவு. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது 2024 முடிஞ்சது. எமோஷ்னலாக சூப்பராக இருந்தது. நான் வந்து கேட்லாம் வாங்கிட்டேன். அந்த கேட்டோட ஃபேஸ் நான் ரிவீல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரிவீல் பண்ணல, லைக் வந்து அது அது அதோட ஃபேஸ் தான் நான் வந்து எமோஜியாகவே வச்சுருக்கேன். லைக் எமோஜின்ற பாரு என்னோட சேனல் லோகோவாகவே வச்சுருக்கேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அந்த கேட்டு. என்னோட 2025 ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னா என்னோட மனசுக்குள்ளே வந்தது நான் சென்னை போனது. சென்னைக்கு போய் நான் ஆக்சுவலாக வந்து இது நான் அவங்ககிட்ட சொன்னேனான்னு எனக்கு தெரியல. நான் வந்து ரீசெண்டாக கொஞ்ச நாள் இல்லை குவார்ட்டர்லி ஹாலிடேஸ் அப்போ சென்னை போயிருந்தேன். நான் சென்னையா நேட்டிவ் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்போ வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா. ஃபஸ்ட்டு சென்னை போயிருந்தப்போ அங்கே போய் நான் வந்து பபிள் டீ குடித்தேன். செம்ம டேஸ்டி. நேற்று கூட குடித்தேன். பட் வந்து சென்னையில் இல்லை, எங்கள் ஊரில், லைக் என்னோடய சிட்டி தான் இருக்கிறது ஓகேவா. கிராமம்லாம் கிடையாது. லைக் அதுதான் நான் சொல்கிறது. என்ன சொல்லிட்டு இருந்தேன். பபிள் டீ குடித்தேன். பபிள் டீ வந்துட்டு இது வந்து சாக்லேட் ஃப்ளேவரும் ஹேசல்நட் ஃப்ளேவரும் 2 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொன்னாங்கன்னு 2 வாங்கினோம். எனக்கும் என் தம்பிக்கும் ஒன்று. நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், எனக்கும் என் தம்பிக்கு வந்து சாக்லேட்டு ஃப்ரீ வந்து ஹேசல்நட் வாங்கணும். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஹேசல்நட் சுத்தமாக பிடிக்கவே இல்லை, கேவலமாக இருந்துச்சு. சாக்லேட் தான் எப்போயுமே நான் வாங்குவேன். போபாஸ் வந்து அவ்வளோவா குவாலிட்டியாக இல்லை. ஆக்சுவலாக 150 ருபீஸ் தான் ஒரு பபிள் டீ. நான் சென்னையில் சா ரிப்பப்ளிக்னு ஒரு கடையில் குடித்தேன். இட் வாஸ் 380 360 சம்திங், ஐ டோன்ட் நோ. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து 300 ருபீஸ் 300 ருபீஸ் மேலே தான். ஆனால் ரொம்பவே காஸ்ட்லி. அது வந்து அவ்வளோக்கா நல்லா இல்லை. பாப்பப் போபாவா அதுதான் வாங்கினேன். தூக்கமே வருது. பாப்பப் போபா தான் வாங்கினேன். அது அவ்வளோவா நல்லாவே இல்லை. அதுவும் இல்லாமல் ரேட்டுமே ரொம்ப அதிகமாக இருந்தது. எங்கள் அம்மாட்ட அடம் பிடிச்சி வாங்கினேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மாவும் வாங்கி தரல, எங்கள் தாத்தா தான் வாங்கி கொடுத்தாரு. அதோட நான் வந்து 3வது தடவை பபிள் டீ குடிக்கிறேன். 4வது தடவை குடிக்கிறேன். 3வது தடவை தான். ஒன்று வந்து ஒரு 2-3மே சிட்டியில் தான் குடித்தேன். ஒன்று வந்து ஒரு ஊரில் குடித்தேன், இன்னொன்று வந்து இந்த ஊரில் குடித்தேன், ஒன்று வந்து கோயம்புத்தூரில் குடித்தேன், இன்னொன்று சென்னையில் குடித்தேன். இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் ஓகேவா. ஆனால் அது ஒரு சிட்டி தான், நீங்களே வந்து கெஸ் பண்ணி போடுங்க எங்கே குடித்தேன் அப்படின்ட்டு ஓகேவா. என்ன சிட்டிலாம் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஐயோ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இது தவிர்த்து லைக் வந்து இந்த மாதிரி கேம் ப்ளே தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரிஸ், வேறு ஏதாவது கிராஃப்ட் எதாவது வேணாலும் நான் கண்டிப்பாக போடுறேன். கிராஃப்ட் இல்லை, எனக்கு கிராஃப்டே பண்ண தெரியாது. எல்லாமே லைக் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரையணுன்னா எங்கள் அம்மா தான் வரைஞ்சி தருவாங்க, அவ்வளோ கஷ்டம். ஓ சாரி, மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது கிளிக் பண்ணிட்டு தான் செகண்ட் இருக்கிறது கிளிக் பண்ண முடியும், தெரியுமா உங்களுக்கு. ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் மோடில் விளாண்டனால எனக்கே மொக்க அடிச்சிது. உங்களுக்கும் வந்து நார்மல் மோடில் வேணும் அப்படின்னா மறக்காமல் கேளுங்க. நான் வந்து அவுட் ஆகிட்டே இருந்தேன், நான் அதனால தான் ப்ராக்டிஸ் மோடில் விளாண்டேன். இப்படி நார்மல் மோட்லேயே விளாண்டுருவேன். ஐயோ, இந்த நன்னை எங்கே இருக்குதுன்னு தெரியல. நம்ம கூட இருந்ததுன்னா நம்மளுக்கு எதுவும் தெரியாது, காமெடியாக இருக்கும். எங்கேயாவது போயிட்டு நம்மளுக்கு திடீர்னு அது வந்து நம்மளை அடிச்சிருமோ. ப்ராக்டிஸ் மோடாக இருந்தாலுமே பயம் இருந்தது, எனக்கு பயம் எடுத்துகிட்டே இருக்குது. ஓ, நெஞ்செலாம் வலிக்குது எனக்கு. பார்த்தீங்களா, இப்படி பார்த்தா பயம் இல்லை. நம்ம வந்து வேறு எங்கேயாவது இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தோன்னா சரியான பயம் எடுக்குது. ஸோ அகெயின் விஷ் யூ ஆல் 2025 ஹாப்பி நியூ இயர் ஆஃப் 2025. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எண்ணெய் வச்சு குளிச்சு ஸ்வீட் சாப்பிட்டு சந்தோஷமாக இந்த இயரை வந்து ஸ்வீட்டாக கொண்டாடுங்க. மென்டலாக பேசுகிறேன், கிரிஞ்சாக இருக்குது, பூமர் மாதிரி பேசுகிறேன். பட் பரவாயில்ல, அதெல்லாம் வந்து பேசணும் தானே. ஆக்சுவலாக வந்து நான் கஷ்டப்பட்டு மெஹந்திலாம் வச்சுக்கிட்டேன். 2 கையை ஃபுல் ஹேண்டில், ரிஸ்ட்டோட கொஞ்சம் கீழே இறக்கிட்டு, லைக் தெரியுதா, ரிஸ்ட் அளவு 2 ஹேண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சுக்கிட்டேன். நானே வைக்கல, எனக்கு வந்து என்னோடய ஒரு ரிலேட்டிவ் வச்சு விட்டாங்க. ஐயோ, நெஞ்சு வலிக்குது எனக்கு.
ஆக்சுவலாக என்னோடய கேட் பேர் நான் ரிவீல் பண்ணனான்னு தெரியல. ஆக்சுவலாக அவனுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 6 மந்த்ஸ் ஆகுது கேட்டுக்கு. பர்ஷியன் கேட் தான் 6000க்கு வாங்கினேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மா கேட்ஸ்னால் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து வீசிங் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து சிவியர் வீசிங் இருக்குது. நான் மென்டல் ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது. அந்த எல்லோ பட்டன் அங்கே தான் இருக்குது. நான் அதை தேடி எவ்வளோ நேரம் சுற்றுறேன் பாருங்கள். எனக்கு புரியல. சரி சொல்லுங்கள். இதுலேயே வந்து நிற்கிறேன். நல்லா வருது வாயில். எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னு தெரில. அதான் சொல்லிடுறதுனால எனக்கு வந்து வீசிங் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கும் இருக்குது. எங்கள் அப்பாவுக்குலாம் வந்து டபுள் ஓகே. ஆனால் எனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து சுத்தமாக ஓகே கிடையாது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து பூனைனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு வந்து பர்ஷியன் கேட்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்து பிங்க் கலர் பாஸா PAWS கரெக்டாக ரீட் பண்ணுறதான்னு தெரில. ஐஸ் ப்ளூ கலர், அதுக்கடுத்து ஒயிட் கலர் ஃபர் வச்ச பூனைக்குட்டி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. வந்து எனக்கு கிடச்சது இதுதான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கிடச்சிது. டேண்டு டஸ்டி ப்ரௌனுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. வீட்டிஷ் கலரு என்னோடய கேட்டு. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பாய். அதுக்கடுத்து வந்து அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா போனி. கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் தான் வச்சேன் அந்த பேரை எங்கள் அம்மாட்ட சொல்லி. லைக் எங்கள் அம்மாட்ட எல்லாம் காதுலலாம் சொல்ல 3 தடவை. பட் வந்து நாங்கள் கூப்பிட்றது போனி. அதை ரெஸ்பாண்ட் பண்ணுவான். நான் அவனோட வீடியோ எடுத்துகிட்டு போடுறேன்னு சொன்னேன். நான் இன்னைக்கு போடவே இல்லை. ஓகே, கிட்டத்தட்ட வந்து டைம் முடிய போகுது. ஸோ அது நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே போயிடுறீங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட ஒரு ஷார்ட்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 525 வியூஸ் போயிருந்தது. 21 லைக்ஸோ 24 லைக்ஸோ தெரில. அந்த மாதிரி எல்லா வீடியோஸும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா சூப்பர்பாகவே இருக்கும். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாப்பி நியூ இயர் 2025. எத்தனை தடவை தான் சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ. கிட்டத்தட்ட முடிய போகுது. ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பாய் காய்ஸ். விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் 2025. எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. பாய்.